ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு எம்டி இஏ vlog பார்க்க போகிறோம். நான் அதோடய ஸ்டோரி என்னங்கிறத சொல்கிறேன். பட் தென் இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஆப்வியஸாக ஹாலிடே. ஸோ எங்கேயாவது போகலாம், பிளான் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம். மார்னிங் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெம்பிள் போகலான்ற பிளான் தான் இருந்துச்சு. ஸோ மார்னிங் போயிட்டு ஏர்போர்ட் கிட்டே இருக்க சரவணா பவனில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம். இந்த வாட்டி வந்து மினி டிஃபன் வாங்கியிருக்கோம். மோஸ்ட்லி மினி டிஃபன் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், பிகாஸ் ரொம்ப ஆயிலியாக இருக்கும். பட் என்னைக்காவது ஒரு நாள் ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டோம். தென் கோவிலுக்கு போக வேண்டிய ஒரு வேலை இருந்துச்சு. நாங்கள் கோவில் போகணும், அங்கே ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் பிக்சர்ஸ் எதுவுமே எடுக்கலை. பட் தென் நாங்கள் மார்னிங்கே அதுக்காக தான் கிளம்புனது. தென் நியர்பை நம்மளுக்கு வந்துட்டு இஏ இருக்குது. ஸோ இஏக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் இட் வாஸ் இந்த மார்னிங் 8:30 நினைக்கிறேன். 8:30க்கெலாம் இஏ போகும்போது எப்படி இருக்குன்றது எனக்கு செம்ம போரிங்காக இருந்துச்சு. பிகாஸ் எல்லா ஸ்டோர்ஸும் க்ளோஸாக இருந்துச்சு. அண்ட் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், காலையில் மூவி டைமுக்காக மட்டும்தான் மூவிஸ்க்கு வராங்க. பட் நம்ம மூவியும் பிளான் பண்ணல, ஷாப்பிங் பண்ணலான்னு வந்தோம். பட் எல்லாமே க்ளோஸ்டாக இருந்தது. சும்மா வாக்கிங் பண்ணலாமே, சரி மார்னிங் தான் வாக்கிங் போகல, நம்ம இங்கே வந்து பண்ணலாம் சொல்லிட்டு நாங்கள் இருக்கிற எல்லா ஃப்ளோரும் ஏறி இறங்கி சும்மா சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் ரொம்ப அர்ஜெண்ட்டாக வந்ததுனால நேராக தேட்டருக்கு போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு முடித்ததுக்கப்புறம் நாங்கள் திருப்பியும் சுற்றிட்டு இருந்தோம். பட் தென் மார்னிங் செம்ம போரிங்காக இருந்ததுங்க. ஒரு 10-10:30க்கு தான் ஒரு ஸ்டோராக ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி உங்களுக்கு இஏ தேட்டர்ஸில் வந்துட்டு ஒரு சீட்டிங் ஸ்பேஸ் வச்சுருக்காங்க, கேபினாக போட்டு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரெஸ்ட் தேர், நீங்கள் அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கலாம் until your மூவி ஸ்டார்ட்ஸ். ஸோ நாங்களுமே கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வீடியோலாம் எடுத்துகிட்டு தென் ஐ வாஸ் ஸ்கோல்டிங் மை ஹஸ்பண்ட், நீ காலையிலே கிளம்புற சரி, பட் தென் எதுக்கு இங்கே இஏ காலங்காத்தால் வந்து உட்காந்துருக்கோம், சும்மா சுற்றிட்டு பாருங்களேன். ஃபன் சிட்டியில் கூட யாருமே இல்லைங்க, நாங்கள் சும்மா உள்ளே சுற்றிட்டு இருந்தோம். தென் அப்படியே போயிட்டுருக்கும் போது நம்மளுக்கு ஃபிஷ் ஸ்பா ஏரியா வந்துச்சு, ஃபிஷ் பெடிக்யூர்ஸ். ஸோ அங்கே போயிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. லைக் நான் 2-3 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு ரொம்ப வருஷம் கழித்து பண்ணும்போது ரொம்ப பயமாக இருந்தது. பிகாஸ் அதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்களா இல்லை ஃபிஷ்ஷஸ்லாம் க்ளீனாக இருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் நானும் போய் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஃபிஷ் ஸ்பா. தென் வி வென்ட் டு கிராஸ்வேர்ட்லாம் அப்போ தான் ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. சரி கிராஸ்வேர்ட் போகலாம். உங்களுக்கு நிறைய வாட்டி என்னோடய வ்ளாக்ஸில் கிராஸ்வேர்ட் பற்றி பேசியிருப்பேன். வெரி கலர்ஃபுல் ஏரியா. எனக்கு அதில் போகும்போதெல்லாம் ஹாரி பாட்டர் ஞாபகம் தான் வரும். பிகாஸ் ஃபுல்லாக புக்ஸ் தான் இருக்கும். அண்ட் ரொம்ப கலர்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பேஸ். ஸோ எந்த மால் ஃபீனிக்ஸில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் எந்த மால் போகும்போதும் கிராஸ்வேர்ட்குள்ளே போயிட்டு தான் வருவேன். யூ ஹேவ் மோர் கிஃப்ட் ஐட்டம்ஸ். எல்லாமே இருக்கும் அது உள்ள. புக்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். பட் கிஃப்ட் ஐட்டம்ஸ்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். நான் என்னோடய மேனேஜர் பாஸ் எல்லாருக்குமே கிஃப்டெல்லாம் இங்கே தான் வாங்கியிருக்கேன். என் ஹஸ்பண்ட்க்கும் ஒரு வாட்டி சஜஸ்ட் பண்ணி அவங்களோட மேனேஜருக்கு அவங்க இங்கே தான் கிஃப்ட் வாங்கினாங்க. யூ ஹேவ் வெரி குட் கஸ்டமைஸ்ட் கிஃப்ட்ஸ் இங்கே. அதே மாதிரி ஜூக் பேக்ஸோட கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் இங்கே. ஆன்லைனில் பார்த்துருக்கேன், பட் ஒரு சில டிசைன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜூக் பேக்ஸோட கலெக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அங்கே. அண்ட் நிறைய கப்ஸ், மக்ஸ், கிளாஸ் ஐட்டம்ஸ், க்ராக்கரி ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், நிறைய ஸ்டேஷ்னரிஸ் வச்சுருப்பாங்க. யூ கேன் ட்ரை அண்ட் சூஸ் வாட் யூ வாண்ட். நிறைய சாக்லேட்ஸ் இருக்கும், வாட் நாட் அந்த மாதிரி இருக்கும். லைக் எல்லா பொருளுமே இதில் இருக்கும். ஸ்டிக்கி நோட்ஸ், ஆல் கைண்ட் ஆஃப் பேப்பர், பென்சில் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அந்த கலர்ஃபுல்லான ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஷ்னரி ஃப்ரீக்காக இருந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் தாராளமாக வந்து சர்ச் பண்ணலாம். என்னென்னமோ இருக்குது. அண்ட் நிறைய வயசானவங்க எல்லாம் மேபி ஐ திங்க் தே ஹாவ் அன் ஹேபிட் ஆஃப் ரைட்டிங் நோட்ஸ் ஆர் ஜேர்னலிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் வந்து பென்ஸ் எல்லாம் காஸ்ட்லியாக வாங்கிட்டு இருந்தாங்க. லைக் ரொம்ப வயசானவங்க டைரிஸ், பென்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இட் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னு போயிட்டு வந்தோம். தென் போக ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிது. ஸோ அங்கேயே மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் இருந்தது. அங்கே 2 கட்லெட் வாங்கிட்டு 2 காஃபி வாங்கிட்டு வி ஹேட் பாப்கார்ன் இருந்தது ஆப்போசிட்டில். ஆக்சுவலாக மூவி இடத்துல தானே பாப்கார்ன் சாப்பிடுவோம். பட் கீழே இங்கே மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்லேயே வந்து ஆப்போசிட்டில் வச்சுருந்தாங்க பாப்கார்ன். எனக்கு பயங்கரமாக பசிக்குதுங்கிறதுனால அது சாப்பிட்டா ஃபில்லிங்காக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக பாப்கார்ன் வாங்கினேன். இதுதான் அந்த ஷாப் பேர், சைரா சம்திங். ஸோ அதுவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. வெயிட் பண்ணுங்கள், சைரா ஃபேண்டசி கஃபே. இந்த ஸ்டாலில் தான் நாங்கள் பாப்கார்ன் வாங்கினோம். அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு ப்ளைன் பாப்கார்ன் அண்ட் கங்கோத்ரி போயிருந்தோம்.
கங்கோத்ரியில் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பானிபூரி சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அவருக்கு மட்டும் பானிபூரி வாங்கி நான் ஒரே ஒரு வாய் மட்டும் வாங்கிக்கிட்டேன். அவர் வந்து பானிபூரி ஃபுல்லாக சாப்பிட்டாரு. அவருக்கு அந்த பானிபூரி பண்ணுறத வீடியோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அதை வீடியோ எடுத்தேன். அண்ட் எனக்கு இந்த நார்த் இந்தியன் டிஷ்லேயே ரொம்ப பிடிச்ச ஐட்டம் எது தெரியுமாங்க, அந்த மின்ட் சட்னி. சமோசா எடுத்துக்கோங்க, இல்லை பானிபூரி எடுத்துக்கோங்க, பேல்பூரி, எந்த பூரி வேணால் எடுத்துக்கோங்க. எந்த சாட் ஐட்டம்லேயும் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் சாஸ் போடுவோம், ஒரு மின்ட் சட்னி போடுவான். ஆனால் எனக்கு ஸ்வீட் சாஸ் பிடிக்காது, அதை நான் போடாதீங்க சொல்லிடுவேன். பட் மின்ட் சட்னி யம்மி, ஸோ யம்மி, எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும். எந்த டிஷ்ஷஸ்லையுமே நான் வந்து ஸ்வீட் சாஸ் போடாதீங்க, மின்ட் சட்னி மட்டும் போடுங்க சொல்லுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இவங்க வந்து பேல்பூரி யாரோ வாங்கியிருந்தாங்க, அதையுமே வீடியோ கேப்சர் பண்ணியிருந்தேன். அண்ட் பானிபூரி என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருந்தார். எனக்கு ஒரே ஒரு வாய் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்ததுக்கு ஷாப்பிங் பண்ணமோ இல்லையோ நடந்து டயர்டாகி சாட் ஐட்டம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ரவுண்ட்ஸ் போயிருப்போம். பிகாஸ் எந்த ஸ்டாலும் ஓப்பன் ஆகலை, எந்த ஷாப்பும் ஓப்பன் ஆகலை, சும்மா வாக்கிங் பண்ணிகிட்டு இருந்தோம். தென் அதுக்கப்புறம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு நினச்சோம். பட் எனக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்ப செட் ஆகலை. நான் ரொம்ப ஃபீனிக்ஸில் தான் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். எனக்கு இஏல அவ்வளோவா தெரியல. பட் என் ஹஸ்பண்ட் இஏல பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தெரியல, நான் இந்த வாட்டி ட்ரை பண்ணவும் இல்லை. தென் வி வர் வெரி ஹங்க்ரி. நெக்ஸ்ட்டு கீதம் போகலான்றதுக்காக கீதம் போனோம். நீங்களே நிறைய வீடியோவில் கீதம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேட் ப்ரமோஷன்லாம் இல்லைங்க, உண்மையாகவே நாங்கள் கீதம்க்கு தான் போவோம் யூஸ்வலாக. நான் வீடியோவே கேப்சர் பண்ணனாலும் கீதமில் தான் இருப்போம், இந்த லன்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எதாக இருந்தாலும். ஸோ அங்கே போய் ஆஸ் யூஷுவல் எங்களோட லன்ச் வந்து ஒரு நார்மல் மீல்ஸ். அண்ட் அகெயின் நாங்கள் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பருப்பு பொடி போட்டு நல்லா சாப்பிட்டு எங்களோட ரிட்டர்ன் கிளம்ப ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக டு பி ஃப்ராங்க், எனக்கு கீதமில் இருக்க எல்லா ஆளையுமே தெரிய ஆரம்பிச்சிச்சுங்க. ஏன்னா நிறைய பேர் நாங்கள் போய் பழகிட்டு அவங்களாம் எங்களுக்கு பார்த்தா ஹாய் சொல்கிற அளவுக்கு பழக்கமாயிடுச்சு. அண்ட் எப்பவும் போல் எனக்கு ஃப்ரூட்ஸ், அவருக்கு ஐஸ்கிரீம், 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஹார்ட் சிக்னல் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். நான் இங்கே கேப்சர் பண்ணது தான். Let's focus for 0 accidents and stay healthy. Thank you so much for watching. Please do subscribe to my channel. Bye bye.